நீங்க அந்த வலையில மாட்டிக்கிட்ட மானா கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா தான் அந்த குரு என்ன செய்யறாருன்னு தெரியும். மானா மனுஷனா பிறந்ததே ரொம்ப கஷ்டம், உயிரா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். வந்து இந்த பூமியில எதுக்கு அவதரிச்சோம், ஏன் இப்படி? இப்ப வெனிஸ்வேல பாத்தீங்கன்னா பெரிய நிலநடுக்கம், விளையாட்டா பேசிட்டு போயிடும் நம்ம, நிலநடுக்கமாமே அப்படின்னு. ஆனா எவ்வளவு ஒரு டிராஜடி இல்ல, அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமா கொஞ்ச நேரம் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் நம்மளை கொண்டு போய் ஒரு அறையில அடைச்சா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இமேஜின் பண்ண, சொல்றது நீங்க தெரியல எத்தனை உயிர்கள் உள்ள மாட்டிட்டு இருக்கு. 7 நாள் ஆயிடுச்சு, இப்ப இன்னமும் உயிரோட இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட எடுத்துட்டு இருக்காங்க. அது என்னவா எப்படி இருக்கும் உயிரோட கிடைச்சோட அந்த 7 நாள் அங்க அந்த உள்ள எவ்வளவு சும்மா நம்மளை கொண்டு போய் கார்ல கொஞ்ச நேரம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாலே முடியல, அப்படியே போகுது. இந்த இப்ப ஃபேன் இல்லது மேல இருக்கு, இங்க பின்னாடி ஒரு சைடு எப்ப முடிப்பாங்கன்னு தெரியலையே, தோணுமா தோணாதான் இல்லையா? ஒரு சின்ன அசௌகரியம் கூட நம்மளால தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, ஏன்னா சௌகரியத்துக்கு வந்துட்டோம். அப்ப திடீர்னு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகுது. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இப்போ வெனிஸ்ல சந்திச்சுட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் சந்திக்குது. இப்ப யூரோப்பால என்ன சொல்றாங்க, இதுவரை வரலாறு காணாத வெப்பம், காரணம் உருகுது. 2024 அப்படி நடந்தது. அங்கேயே வெப்பம் தாங்க முடியாம 2024 வெப்பம், அந்த கோடை காலத்துல 60,000 பேர் இறந்தாங்க யூரோப்பால. ஒரு புள்ளியல் கணக்கு. 25 பரவாயில்ல, ஆனா 26 அதையும் தாண்டிட்டாங்க. எங்க குளிர் நாடாக அந்த நாட்டுல வெப்பம் தாங்கலன்றாங்க. அப்ப என்ன நடக்குது உலகத்துல? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல் நினோ. அது இல்ல, இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, சூப்பர் எல் நினோ. எதுக்கெல்லாம் சூப்பர் கொடுக்கறதுன்னு பாருங்க. சூப்பர் எல் நினோ வந்து தாக்க போகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகபட்ச வறட்சியை கொடுக்கும். எங்க வெப்பத்தை கொடுக்க போகுது? அதிகபட்ச மழையை பெய்ய வைக்கும். மழை பெய்யாத நேரத்துல பெய்யும். வெப்பம் வந்து இனிமே காலநிலை கிடையாது, பருவநிலை கிடையாது. மழை பெய்யக்கூடாத இடத்துல பெய்யும், பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது. இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இயற்கையோட நம்ம போராட முடியுமா? கொஞ்சம் ஒரு பாட்டில் தண்ணி இல்லைனாலே விலவிலத்து போயிடுவோமே. தண்ணி இல்லாம என்ன பண்ணுவோம்? எப்படி கஷ்டப்படும்? இந்த உலகம் பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அமெரிக்காவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி செய்து 12,000 ஆண்டு கால ஆராய்ச்சி அவங்க அப்படி விட்டு நோக்குறாங்க. 12,000 ஆண்டு காலத்தை மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாடலா. இந்த உலகம் எப்படியெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் அழிவை சந்தித்திருக்கிறது, எப்படி ஊழி வந்திருக்கிறது, எப்பொழுதெல்லாம் மனித குலம் அழிவு இருக்கிறது, எப்படி இந்த டைனோசர்லாம் அழிஞ்சுலாம் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இந்த மாதிரி ஊழி சந்தித்திருக்கிறது, பெரிய அழிவை உலகம் சந்தித்திருக்கிறது என்று அவர்கள் அப்படி ஒரு கால கணக்கெடுத்து பார்த்து இப்பொழுது அழியும் காலம் தான்.